வணக்கம். சாரி, அன்னைக்கு ட்ரெயில் லான்ச் அன்னைக்கு எல்லாத்தையும் பேச முடியல. பெல் அடிச்சுட்டே இருந்தாங்க சார் சொன்ன மாதிரி. ஸோ சரி, ஓகே, இன்னைக்கு உங்களை எல்லாரும் மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ. அன்னைக்கு ட்ரெயில் லான்ச்சுக்கு வந்ததுக்காக ரொம்ப நேரம் அங்கே இருந்தீங்க. தேங்க்யூ சப்போர்ட்டுக்காக. பட் ஃபர்ஸ்ட் நான் இது சொல்லிட்டேன். ஐ திங்க் கைதியிலேருந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. எல்லா படத்துக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இருக்கிற ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இல்லைன்னா படம் பற்றி ஃபீட்பேக் இருக்கட்டும். ஸோ எல்லா படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாமே எப்பவுமே எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. படம் முடிச்சிருக்கோம், உங்கள நிறைய பேர் தனியாக கூட்டிட்டு போய் உங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ. இன்ஃபேக்ட் அம்மா அப்பா எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க, சரி இன்னும் ஒரு படம் ரிவ்யூ வரும்போது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்கள்ட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருந்திருக்கேன். நீங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக், ரொம்ப சப்போர்ட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி படங்கள் பண்ணணும், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் டான் சிட்டி இருக்கும்னு நம்புறேன். ஸோ ரிவ்யூ ஷோ பார்த்து நீங்களும் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. ஜஸ்ட் தேங்க்யூன்னு சொல்றதுக்கு தான் இந்த மீட். ஏன்னா அன்னைக்கு சரியா பேச முடியல. ஸோ கான்செப்டை பத்தி சொல்லணும்னா, நீங்க ஸ்டார் காஸ்ட் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமா ஜாலியா ஒரு நல்ல அழகான ஒரு கதை இருக்கிற ஒரு ஸ்டோரி. ஹரிஷோட டெபியூ படம் சூப்பரா எடுத்திருக்காரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வடுகர் சீமா இருக்கட்டும், யோகி பாபு சாரா இருக்கட்டும், விடிவி சாரா இருக்கட்டும், தம்பிராமையா சாரா இருக்கட்டும், ஆனாபெனா இருக்கும், படத்துல என்னோட பையன் அட்லனா இருக்கட்டும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ படம் பார்த்து உங்க ஃபீட்பேக் கொடுங்க சார். நானும் விடிவி சாரும் இபி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் சார். அதனால்தான் கரண்ட் ரிலேட்டான விஷயம் இருக்கு. பட் இது 3-4 மாசம் முன்னாடியே ஷூட் பண்ண படம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் நம்ம ட்ரெயிலில் வந்த சீனுக்கும் எந்த ரெலவன்ஸும் இல்லை. கைதி மேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சல, சத்தியமா எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் ஜிகே சினிமாஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கண்டிப்பா அதை மறக்க மாட்டேன். ஐ திங்க் ப்ரொட்டாகனிஸ்ட் தான் டஃபா இருக்குண்ணா. ஆமா, ஏன்னா ஆன்டிங்னஸ் வந்து இது வரைக்கும் ஃபார்ச்சுனேட்டா இருந்திருக்கேன். எல்லா பெரிய ஸ்டார்ஸோட படத்துல அந்த ஆன்டிங்னஸ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுல நான் ஒரு குட்டி பாட்டா இருக்கேன். சோலோ படங்கள் வந்து பார்க்கட்டும். ஹோப்ஃபுல்லி கான்செப்டிலிருந்து அந்த ஆரம்பம் நம்புறேன். இல்ல சார், அவரை போய் மீட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதனால தான் போய் மீட் பண்ணல. ஐம் ஷூர் அவரும் ரொம்ப பிஸியா இருக்காரு. பட் அவரை மெசேஜ் பண்ணேன். கரெக்டா மிட் நைட்டுக்கு ஒரு ட்வீட் வேற போட்டேன். ஸோ அதை விஷ் பண்ணிட்டேன். இல்ல சார், எனக்கு வைட்டும் பேஜ் ரொம்ப பிடிக்கும். பட் முன்னாடியும் யூஸ் பண்ணிருக்கேன். பட் இல்ல ஜஸ்ட் இங்க கரெக்டா ஹோட்டல் என்டர் ஆகும்போது ஆஹா ஓகே இந்த கேள்வி வரும்னு நினைச்சேன். பட் எஸ், குட் பேட் அக்லிக்கு அப்புறம் ஆக்சுவலி நிறைய காமெடி ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேருக்கு ஜானி ஜாமி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதோட என்டையர் கிரெடிட் ஆதிக் அண்ட் அஜித் சருக்கு தான் போகணும். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் குட் பேட் அக்லி ரிலீஸ்க்கு முன்னாடி நான் இது சொன்னது இல்லை. பட் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன். சுரேஷ் சந்திரா சாரோட ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீரம் டைம்ல இருந்து அஜித் சார் என்ன ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு நிறைய படத்துல. அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஃபைனலி ஆதிக்ட என் பேரு குட் பேட் அக்லிக்கு சொன்னாரு. அண்ட் அது கரெக்டாக வந்தது. அண்ட் வெரி கிரேட்ஃபுல் ஆடியன்ஸ்க்கும் சரி, உங்க எல்லாருக்கும் சரி. ஏன்னா எல்லாருக்குமே ஜானி ஜாமியோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜாமியோட ரோல். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஐ திங்க் நிறைய காமெடி ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானியோட ஸ்கிரிப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இருக்கு சார். ஹாப்பியா தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா தான் சொன்னேன். டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ புது புது டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி சார். ஹாப்பியான சார். இப்போ நெகட்டிவ் ரோலும் பண்ணுவேன். நல்ல ஒரு ரோல் வந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன். அண்ட் பாசிட்டிவ் ரோல்ஸ் தான் இப்ப இருக்கிற பைப் லைன்ல இருக்கு. வரப்போற படங்கள் எல்லாருமே ஃபேமிலி சப்ஜெக்டா தான் எடுத்து பண்றேன். லைன் அப்ல நீங்க பாப்பீங்க. நீங்க படம் பார்த்து நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதுல கொஞ்சம் சட்டலா இருக்கு. பட் ஃபன்னா இருந்தது மேம். லைக் ஐ செட், ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஏன்னா அதான் சொல்றேன், நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் அந்த ஹியூமர் வந்து எங்களுக்கும் அது பாஸ் ஆன் ஆகும். ஏன்னா ஒரு பக்கம் வடுகர் சீமா இருக்காங்க, இன்னொரு பக்கம் யோகி பாபு சார் இருக்காரு, விடிவி சார் இருக்காரு. ஸோ இவங்களோட ஹியூமர் வந்து எனக்கும் கொஞ்சம் ரப் ஆஃப் ஆயிருக்குன்னு நம்புறேன். பட் ஹோப்பிங் ஐ திங்க் கான்செப்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் காமெடி இருக்கிற படங்கள் வரும் நம்புறேன். இன்னும் இருக்கு ஆக்சுவலி பைப் லைன்ல இருக்கு. அது இப்போ அந்த படங்கள் பத்தி பேச முடியாது, அது ப்ரொடக்ஷன்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும். பட் இன்னும் நல்ல ஃபேமிலி படங்கள் ஹியூமரோட ஜாலியா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இருக்கும். சார் அது எங்க இருந்து வந்துருன்னு எனக்கு தெரியல சார். அது என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, கல்யாணம் நடக்க போதுலாம் என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ அம்மா அப்பாவுக்கு தெரியும், அவங்களுக்கு இப்போ ஓகே 1 மாசத்துலயே 2 வாட்டி அந்த நியூஸ் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இல்ல சார், என்கேஜ்மெண்ட்டும் இல்ல, கல்யாணமும் இல்ல, இப்போ எனி டைம் தான் நியர் ஃபியூச்சர் இல்ல சார், எனி டைம் இல்ல இப்போ ஃபியூச்சர்லயும் இல்ல மேம். படங்கள் மட்டும்தான் இருக்கு, இந்த மாதிரி பிரஸ் மீட் தான் இருக்கும். அந்த மாதிரி சப்போஸ் எப்பயாவது ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். இல்ல சார், அதுதான் எனக்கு ஐ திங்க் முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி, அண்ட் குட் பேட் அக்லி பண்ணதுக்கு அப்புறம் சரி, நிறைய ஷூட் பண்ணும்போது நிறைய குட்டி பசங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாமின்னு சொல்றாங்க. ஸோ அதான் சொன்னல, ஐ திங்க் அந்த கிரேட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிக் அண்ட் அஜித் சார் தான் சார், ரொம்ப ஹாப்பி. ஸோ அதான் நான் ஏன் இப்போ லைன் அப்ல ஃபேமிலி படங்கள் இருக்குன்னு சொன்னேன்னா, தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது நிறைய டைரக்டா ஆடியன்ஸை மீட் பண்ணும்போது அதுல நிறைய சீனியர் லேடிஸ் ஆர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்த ஃபீட்பேக் வந்து ஃபேமிலி படங்களா பண்ணுங்க, ஜாலியா படங்கள் பண்ணுங்க, இந்த ரத்தம் வெட்டு குத்தெல்லாம் வேண்டாம், ஸோ ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்றோம் உங்க படங்கள்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இப்போ லைன் அப்ல இருக்கிறது கொஞ்சம் ஃபேமிலி படங்கள், ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா தியேட்டர்ல வந்து. இல்ல சார், இப்போ அந்த ஜஸ்ட் உள்ள வரும்போது அப்படியே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வந்தேன் சார், அது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் சார் வெளியே போறதுக்கு. சார் மேம், அது எல்லாருமே ரிலேட் பண்ற கேரக்டர்ஸா இருக்கும். இப்போ சரவணாங்கிற கேரக்டர், என்னோட கேரக்டர் வந்து இபியில வேலை பார்க்குற ஒரு பையன், அவனுக்கு கடன் இருக்கு. ஸோ ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், உங்க ஃபேமிலி ஒருத்தரா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபேக்ட் நான் படத்துல ஒரு அப்பா ரோல் பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். ஃபர்ஸ்ட் டைம் அது பிளே பண்ணதுனால எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். பட் ஐ திங்க் உள்ள வந்தாங்கன்னா ஒரு அழகான ஸ்டோரி இருக்கு, அதுல எமோஷன்ஸ் இருக்கு, அண்ட் அ லாட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கு, ஹியூமர் இருக்கு. அதான் சொன்னல, ஒரு 2 hours 20 minutes ஜாலியா சந்தோஷமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போலாம். இல்ல சேலஞ்சிங்கா இல்ல, ஆக்சுவலி நிறைய கத்துக்கலாம். ஏன்னா இவ்வளவு சீனியர் ஆக்டர்ஸ், அது நாட் ஜஸ்ட் வடுகர் சினிமா மட்டும் இல்ல, யோகபாபு சார் இருக்கட்டும், விடி கணேஷ் சாரா இருக்கட்டும், தம்பிராமையா சாரா இருக்கட்டும், பொன்வனன் சாரா இருக்கட்டும், ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், ஆனாபெனா இருக்கட்டும், இன்க்ளூடிங் இன்ஃபேக்ட் அகில்னா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க எல்லாருல இருந்து நிறைய கத்துக்கலாம். ஏன்னா அவங்க ஏன் இவ்வளோ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸா இருக்காங்கன்னா, அது ஐ திங்க் எல்லா ஷாட்டுக்கு முன்னாடி அவங்க அவங்களோட இம்பல்சிவ் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் சீனுக்கு, எப்படி இம்ப்ரோவைஸ் பண்றாங்க, அவங்க டெடிகேஷன், அவங்க டிசிப்ளின், நிறைய கத்துக்க முடியுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இனிஷியலா ஹரிஷ் வந்து இந்த ஸ்டார் காஸ்ட் இருக்குன்னு சொல்லும் போது நான் ஒரு விஷ் லிஸ்ட் நினைச்சேன், இவங்க நிஜமா படத்துல இருப்பாங்கன்னு தெரியல. பட் ஃபைனலி ஷூட் பண்ணும்போது தான் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த படத்துல கொண்டு வந்தாரு ஒன்னா. ஸோ வெரி ஹாப்பி, ஒரு வண்டர்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சார் இப்போ ரஞ்சித் ஜெயக்குடி சாரோட ஒரு படம் பண்றேன், டூ சூன், அதை பத்தி பேசுறதுக்கு. அண்ட் இன்னொரு டெபியூ டைரக்டரோட ஒரு படம் பண்றேன், ஒரு 2-3 படங்கள் இருக்கு சார் லைன் அப்ல. அது சார் ஆக்சுவலி கேப் விடல, டு பி வெரி ஆனஸ்ட். மேபி அந்த அளவுக்கு படங்கள் ப்ரமோட் பண்ணி நம்ம கரெக்டா ரிலீஸ் பண்ணல. நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கைது ரிலீஸ் ஆச்சு சார். இன்ஃபேக்ட் என் அக்காவும் சொன்னாங்க கைது ரிலீஸ் ஆச்சு, அப்பதான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. கரெக்டா கோவிட்ல என்ன 2 வருஷம் உட்கார வச்சிட்டாங்க சார் வீட்டுல. அது முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் இருந்தது. மாஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் அந்தகாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் வசந்தபாலன் சார் வந்து அநீதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாந்தகுமார் சாரோட ரசவாதி பண்ணேன், விஜய் நம்பியரோட போர் பண்ணேன், அண்ட் விஷால் வெங்கரோட பாம் பண்ணேன். ஸோ லைன் அப்ல படங்கள் இருந்தது, நடுவில் ஓஜி பண்ணேன், குட் பேட் அக்லி இருந்தது. ஸோ அதனால டைம் இருக்கு. பட் இதுக்கப்புறம் கேப் இருக்காது சார். இப்போ லைன் அப்ல இருக்கு, தொடர்ந்து ரிலீசஸ் இருக்கும் நம்புறேன். அண்ட் இப்போ இருக்கிற லைன் அப்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச படங்களா இருக்கும் நம்புறேன் சார். இல்ல மேம், ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் என்னோட ஜேர்னியை நான் பண்ண நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே லைக்கபிள் வில்லன்ஸா தான் இருக்கும். இப்போ நீங்க கைதி எடுத்து பாத்தீங்கன்னா அவன் அண்ணனுக்காக அது பண்றான், இன்னும் அண்ணனை காப்பாத்துறதுக்காக பண்றான். ஒரு ஓஜி நீங்க பாத்தீங்கன்னா ஓகே இனிஷியலா ஒரு கிரேஷர் இருக்கும், பட் அது அவன் அப்பாவோட மர்டருக்காக அவன் ரிவெஞ்ச் எடுத்து பாக்குறான். குட் பேட் அக்லி நீங்க பாத்தீங்கன்னா ஆதிக்க ஃபர்ஸ்ட் டே சொன்னதுல நான் வில்லன் கிடையாது, என்னோட சைல்ட்ஹுட் ட்ராமானால தான் இது பண்றேன்னு சொல்லி. ஒரு மாஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஷேட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா ஒரு சின்ன பையன்ல பிஜிஎஸ்னால ஓகே அவன்கிட்ட சொல்லி சொல்லி ஒரு ஸோ இட்ஸ் ஆல் லைக்கபிள் வில்லன்ஸ். அண்ட் ஐ திங்க் அதனால தான் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. பட் லைக் ஐ செட், பிடிச்ச நெகட்டிவ் ரோல் ஒன்று வந்ததுன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன். பட் இப்போதைக்கு லைன் அப் இல்லை மேம், எதுவுமே இல்லை. ஓஜி 2 நேற்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் நான் இருப்பேன் இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் இருந்ததுன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன். பட் இப்போ லைன் அப் இருக்கிறது எல்லாமே தமிழ்லையா
எனக்கு ஐ திங்க் ஹீத் லெஜர் எனிதிங்னா ஹீத் லெஜர் ஆமா ஜோக்கர்ல. பட் தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் அரவிந்த் சாமி சார் வாஸ் வெரி குட் இன் கனியோகன். அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இல்ல ஐ திங்க் ஒரு நல்ல அது ஈவன் இஃப் இட்ஸ் ஆமா he doesn't, but I think there was a reasoning for what it is. No, I think சின்ன வயசுல சொல்லி வந்திருக்காங்க he is joker சொல்லி that was already there from the audience as in joker எப்படி ஒரு கேரக்டர்னு சின்ன வயசுல இருந்து we heard about joker. So finally அது போர்ட்ரே பண்ணும்போது I think அது ரப் ஆஃப் ஆயிடுச்சு. பட் இப்போ இருக்க நம்ம சினிமால நீங்க பாத்தீங்கன்னா there has to be a story written, an arc அந்த வில்லனுக்காக. அப்பதான் I think the audience will understand it. சும்மா ஒரு வில்லன்னா at the end of it ஒரு குத்துல முடிஞ்சிரும் கிளைமேக்ஸ்ல. பட் ஐ திங்க் இஃப் இட்ஸ் ரிட்டன் வெல் ஐ திங்க் பெட்டர். ஐ திங்க் ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது நீங்க பாத்தீங்கன்னா ஜிபியூல there is a trauma that is shown and why அவன் அஜித் சரோட பின்னாடி ஏன் துரத்தி போறான்னு there is a reason for it. So I think that all credit to the directors, the way they've written the characters. Anbu from கைதியா இருக்கட்டும், இல்லைன்னா தாஸ் from மாஸ்டரா இருக்கட்டும், இல்லைன்னா even Johnny Jammy from Adik, it's all credit to the directors. Not necessary. Yeah, they can be dark also completely. I think that is how it fits into the story that நம்ம பார்க்கணும். It's just a villain for the sake of being a villain. I'm not sure audience enjoy பண்ணுவாங்க இல்லைன்னு தெரியல. But they can be completely dark, of course. Why not? Okay. இந்த கிராஷ் லிஸ்ட் பத்தி நான் என்ன சொல்றேன் சத்தியமா தெரியல. பட் just ஹாப்பிங்க there is an audience. அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் ரோல்ஸ் பிடிச்சிருக்குன்னா வெரி கிரேட்ஃபுல். ஹோப்ஃபுல்லி அவங்க இந்த பாசிட்டிவ் சைடும் பார்த்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு எதுவும் பிடிக்கும்னு நம்புறேன். பட் அகெயின் தேங்க்யூ ஃபார் புட்டிங் மீ ஆன் தட் கிராஷ் லிஸ்ட். நான் இதுக்கு வேற என்ன பதில் சூப்பர்ங்க. ஒரு ஒரு அப்துல் அண்ணாட்ட தான் தேங்க்யூ சொல்லணும். ஒரு 4.5 மணி நேரம் உட்காரணும் இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு. பட் இல்ல அது படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ்ல வருது. பட் இட் வாஸ் ஃபன். எல்லாருமே நம்ம 4 பேருமே ஒரு இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த சீன்ஸ் பண்ணோம். பட் ஃபன். அது 4 hours உட்காரணும். அதுதான் சைலண்டா உட்காரணும் ரெடி ஆகும் போது. பட் அது ரிமூவ் பண்றதுக்கும் டைம் ஆகும். பட் இது மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் ரெகுலர் சீன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த சீன்ஸ் மட்டும் தான் நம்ம அச்சீவ் பண்ணணும். பட் ரொம்ப நேரம் ப்ராஸ்தட்டிக்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா அது சிப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை திருப்பி ரீடச் பண்ணி அது பண்ணணும். பட் இல்லை ஐ திங்க் எல்லாருமே ஒரு ஃபன். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய வீடியோஸ் பார்த்துக்கோ, ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், வி ஹவ் சீன் தோஸ் வீடியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது புரியுது. It's not an easy task புரிஞ்சுது. பட் hats off to all of them. அவங்க 2 பேரும் legends. And now I got the opportunity to prosthetics. இல்ல சார், so all languages, to be honest, I'm not showing off, but they've called me in Hindi, Telugu I've done 2 movies, மலையாளத்துல கூப்பிட்டுருக்காங்க, கன்னடா கேட்டிருக்காங்க, நான் பண்ணல. But yeah, they pretty much called me in Malayalam, Tamil, Telugu, Hindi. What are the languages you have fluency? Hindi, Malayalam, Tamil, English. சார் வர ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி இருக்கு சார். நான் எதுவுமே ஆனஸ்டா சொல்லணும்னா பாம்புக்கு அப்புறம், பாம்போட ஸ்கிரீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அதான் சொன்னீங்க சார், கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அதுல இருக்கிற சில மூமெண்ட்ஸ் ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான் சார் அந்த டைம்ல செய்யணும். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கமர்ஷியல் ஃபன் ஃபேமிலியோட பாக்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டைம் தான் கரெக்டா ஹரிஷ் வந்து இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதையா. ஃபேமிலியா போய் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு எனக்கு பட்டுச்சு. ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் 26 பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் அது தோணுன்னு நம்புறேன். இன்ஃபேக்ட் ரிவ்யூ ஷோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் அதை சொல்லுங்க. பட் லைன் அப்ல இப்ப இருக்கிறது அவங்க கேட்ட கேள்விக்கு ஐ திங்க் இட் இஸ் இப்ப இருக்கிறது எல்லாமே அந்த ஃபேமிலியோட பார்க்க முடிஞ்ச படங்கள் தான் சார் இப்போதைக்கு இருக்கிறது. இல்ல சார் அதான் சொல்றேன். இல்ல சார் அதுதான் சொல்றேன். இப்ப இருக்கிற நெக்ஸ்ட் இயர் மேபி ஒரு படம் இருக்கலாம். இப்போதைக்கு இல்ல சார். இல்ல அது ஒரு கான்சியஸ் டிசிஷன் இல்ல, வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் பிக் பண்ணி பண்ணலாங்கிறதான் சார். ஆதி கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா அது ஐ திங்க் ஈக்குவேஷன் ஆதிக்கோடையும் சரி, சுஜித்தோடையும் சரி, இல்லைன்னா லோகேஷோடையும் சரி, ஐ திங்க் ஈக்குவேஷன் இவங்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா இல்ல சார். ஐ திங்க் as அவரோட எம்ப்ளாயியா இருந்து ஈவன் as a ஃபேன் ஐ திங்க் டெஃபினெட்லி அவரோட படத்துக்கு வெயிட்டிங் தான். பட் ஐ எம் ஷுர் கண்டிப்பா கரெக்டான டைம்ல அது கண்டிப்பா நடக்கும். அண்ட் எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. பட் அவரோட கமிட்மெண்ட்ஸ் முடிக்கட்டும். ஐ எம் ஷுர் டெஃபினட்டா அவர் வருவாரு. பிகாஸ் அவர் ரேசிங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், இஸ் வெரி பேஷனட் அபவுட் போத். அது நான் நேர்ல பார்த்திருக்கேன். ஸோ டெஃபினெட்லி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கண்டிப்பா ஆரம்பிச்சுவாருன்னு நம்புறேன்.
எனக்கு பர்சனல் அப்படி தோணல சார். இப்ப நான் என் வீட்டுல சென்டிமெண்ட்ல பேசுவேன் சார், அம்மா அப்பாட்ட இல்ல அதான் சொல்றேன் சார். நான் இது என்னோட வாய்ஸ். இப்போ இதுக்காக நான் யூனோ அது எவ்வளவு முடியுமோ அது நான் டைரக்டரோட ஹெல்ப் யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாடுலேட் பண்ணுவேன். பட் அதான் சொல்றேன், இதுல இருக்கு எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. ஒரு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாம் எமோஷனலா பேசியிருக்கேன். யாருமே இன்னும் அது ஒரு ஃபீட்பேக்காவோ இல்ல ஒரு ஒரு டிராபேக்கும் எதுவும் என்கிட்ட சொல்லல. வந்த ஃபீட்பேக்ல ஐ திங்க் மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. அதை நான் இப்போ ரொம்ப கான்சியஸா டப்பிங் ஸ்டுடியோல டப்பிங் இன்ஜினியரோட ரொம்ப கான்சியஸா கிளாரிட்டி இருக்கும்னு பார்ப்பேன். இல்லைன்னா டிரெக்டர்ஸும் இருப்பாங்க டப்பிங் ஸ்டுடியோ நார்மலி. ஸோ அவங்களோட ஹெல்ப்ல கண்டிப்பா அந்த கிளாரிட்டி பார்ப்பேன். இமோஷனும் வி ட்ரை அண்ட் அச்சீவ் as much as possible. அது இமோஷனா இருக்கட்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஹெவி டயலாகா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா டிரெக்டர்ஸோட ஹெல்ப்போட அது கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி தான் சார் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பட் எகேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கண்டிப்பா 26 நீங்க பாருங்க. ஏன்னா 2-3 சீன்ஸ் இருக்கு படத்துல. சோ அதை நீங்க பாருங்க சார். ஆமா கண்டிப்பா சார். ஏன் வை நாட்? இதெல்லாம் சைல்ட்ஹுட்ல பார்த்த படங்கள் சார். அது ஒரு ஹியூஜ் ஆனர் சார். ஏன்னா ஐ திங்க் முஃபாசா மகேஷ் பாபு சார், SRK சார் இவங்க தானே வாய்ஸ் கொடுத்தாங்க. தமிழ்ல என்ன கூப்பிட்டது ஒரு பெரிய பிளஸிங் தான் சார் பாக்குறேன். இப்போ கான்சிட்டிலயும் இருக்கு சில சீன்ஸ் இருக்கு. அது நீங்க பார்த்து சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் படம் தான். இப்போ ரஞ்சித் சரோட பண்ற படமும் அதுல இருக்கும். பட் நீங்க பார்த்து சொல்லுங்க சார். சார் நீங்க மட்டும் தான் சார் என்கேஜ்மெண்ட் ரொமான்ஸ் பத்தி எல்லாம் கேக்குறீங்க சார். ஏதோ இருக்கு. அதான் ஸ்மோக் இங்க இருந்தா. அன்பார்ச்சுனேட்லி ஹரிஷ் ஒரு 100 வாட்டி அடிச்சாரு. நேற்று இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சு எதுவுமே ரிவீல் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி. பட் இல்ல சார், லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படமா இருக்காது இது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் சொன்னேன்ல, ஆர்டினரி பீப்புள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல அது சுத்தி நடக்கிற ஒரு கதையா தான் சார் இருக்கும். பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆமா ஆமா. கிரீட் தாண்டி இட் இஸ் மோர் அபவுட் ஒரு they put into a situation what basically happens தான். புஷ் பண்றதுதான் கதை. பட் அது there's a lot more to it. I don't want to reveal it. அது பார்க்கும்போது உங்களுக்கும் புதுசா இருக்கும். 24 நீங்க பார்த்து நீங்க சொல்லுங்க. இல்லங்க அது யோசிக்கும் போது there is a reason. நம்ம ஏன் ஒன்ஸ் மோர் டைட்டில் வச்சோம்னா அதுல படத்துல ஒரு ரீசன் இருக்கு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒரு பாட்டு வேற ரிலீஸ் பண்ணோம். நான் வேற ஒரு ஸ்டோரி வேற ஷேர் பண்ணிருக்கேன். So there is a reason as to why ஒன்ஸ் மோர் அந்த டைட்டில். அது இல்ல அந்த படத்துக்கும் இருக்கும் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. ஆமா சார் ஆக்சுவலா நீங்க போட்டோ ஷூட் பண்ணும்போதே எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தோம். ஹரிஷ் தான் ரொம்ப கான்சியஸா யாருமே ஸ்மைல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது இது வச்சாரு. பட் நீங்க ஆமா பர்பஸா சிரிக்க கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி வச்சாரு. பட் நீங்க ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி பட்டான படம். இல்ல சார், வடுகர் சிபா சொன்னதா கட் பண்ணிக்கணும். இல்ல. சோ ஐ திங்க் ஹரிஷ் ரொம்ப கிளியர் சார். இன்ஃபேக்ட் ஹரிஷ் பத்தி சொல்லணும்னா அவர் ஒன்ஸ் மோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு நாள் கதை நரேட் பண்ணாரு. ஸோ நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து போஸ்டர்ஸ்ல இருந்து டீசர் என்னவா இருக்கும், ட்ரெய்லர் என்னவா இருக்கும், என்னென்ன ஷார்ட்ஸ் வரும், ரொம்ப பிளான்டா கரெக்டா நரேட் பண்ணாரு. பட் அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அது மட்டும்தான் அவர் ஷூட் பண்ணாரு. ஸோ இப்படிதான் டயலாக் டெலிவரி இருக்கணும், இப்படிதான் இந்த கேரக்டர் பேசணும், இப்படிதான் நீங்க கவுண்டர் பண்ணணும். ஸோ ரொம்ப கிளியர் கட்டா அப்படிதான் ஷூட் பண்ணாரு படத்தை. பட் வடக்கரசியமா அப்படி சொன்னாங்க. பட் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க சார். நீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. வடகரசியமா மட்டும் இல்ல, யோகபாபு சாரா இருக்கட்டும், VTV கணேஷ் சாரா இருக்கட்டும், ஆனாபெனா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தா எனக்கு அது படத்தை இல்ல சார். நான் ஓரமா அப்படி படங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். இல்ல சார், சினிமா மட்டும்தான் சார். இல்ல சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ. ப்ளீஸ் படம் பாருங்க, ரிவ்யூ ஷோ பார்த்து உங்க ஃபீட்பேக். தேங்க்யூ.